Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 4th சப்ளிமெண்டரி லிஸ்ட் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏனா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2022 to 23 கான GDS போஸ்டிங் வந்து எல்லாரும் வந்து அப்ளை பண்ணி ரிசல்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுல ஷார்ட் லிஸ்ட் 1 2 3 வந்து வந்தாச்சு. 4th ஷார்ட் லிஸ்ட் வந்து வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க சைடுல வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா 3rd ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் வரல அப்படிங்கற பட்சத்துல 4thல வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ரிசல்ட் வந்து செக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்ட்டா வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே 2022 to 23 அப்டேட்ல வந்து ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல சில பீப்பிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தா நம்ம சேனல் பார்த்துட்டு விசிட் பண்ணி 3rd ஷார்ட் லிஸ்ட் வந்து என்னோட பேர் வந்து இருக்கு, நான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதே மாதிரி 4th ஷார்ட் லிஸ்ட் அதாவது சப்ளிமெண்டரி லிஸ்ட்ல வந்து உங்க பேர் வந்து இருக்கா இல்லையா A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ரெக்ரூட்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நீங்க மொபைல் ஃபோன் மூலமாவே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா GDS 2023 ஸ்கெடியூல் 1 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் அப்படியே மவுஸ் அந்த இடத்துல வச்சிங்கனாலே போதும். கரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதே அப்படியே கீழே வரும்போது நம்ம தமிழ்நாடுன்னு இருப்பாருங்களேன், தமிழ்நாட்டுக்கு கீழே அப்படியே நமக்கு கொண்டு வரும்போது சப்ளிமெண்டரி லிஸ்ட்டு 4th ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு PDF மாதிரி மொபைல் ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் சிஸ்டத்தில் பார்க்குறீங்கன்னா PDF வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், GDS ஆன்லைன் என்கரேஜ்மெண்ட் ஸ்கெடியூல் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2023 தமிழ்நாடு சர்க்கிளுக்கு வந்து லிஸ்ட் 4 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட் 4ல் வந்து உங்கள் பேர் வந்து இருக்குது அப்படின்னா 16/6/2023 நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் திருச்சி மாவட்டத்தில் டிவிஷனில் வந்து எது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோ அவங்க போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு அதுக்கான ஜெராக்ஸ் செட் எல்லாமே நீங்கள் வந்து ஒரிஜினலாக வந்து ஃபோட்டோ காப்பி எல்லாமே கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன் சைடு இருக்கட்டும். சரிங்களா? இதை ஒன் சைடு போகட்டும். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம அப்படியே கீழே வரும்போது உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைண்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நம்பர்னா எது அப்படின்னா இந்த இடத்துல இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர். இதுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே ரேங்க் அவங்க எத்தனை அந்த ரேங்க் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது A to Z அவங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நிறைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபீல் பண்ணுறது, ப்ரோ நாங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான மார்க்கு, நாங்கள் வந்து 80% தான், நாங்கள் வந்து 60% தான், எங்களுக்கு வந்து கிடைக்காது, கிடைக்குமா கிடைக்காத நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன். நான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன், அந்த மேட்ரை இன்றைக்கி தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து இந்த பர்சன்டேஜ் எடுத்த 10th இவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்குலாம் ஜிடிஎஸ் போஸ்டிங் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து பார்த்தேன். சரிங்களா? நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். 266வது நம்பர் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல 68% 10th எப்படிங்க வெறும் 68% எடுத்த பீப்புளுக்கு வந்து அது PWT கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து நாமக்கல் டிவிஷனில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது எல்லாருமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து 90க்கு மேலே 98க்கு மேலே எடுத்தால் தான் எங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் 10th கொஞ்சம் கம்மியான மார்க்கு லோவஸ்ட் மார்க்காக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அகைன் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பீப்புள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இவர் வந்து இந்த வருஷம் மட்டும் ட்ரை பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஏகப்பட்ட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காப்புல. இந்த வருஷம் வந்து கிடச்சிருக்கு. வெறும் 68% தான் 10th மார்க் எடுத்திருக்காப்புல. சரிங்களா? அப்படிங்கிறதுனால 68%னா எவ்வளோ, ஒரு 250லேருந்து 300 சம்திங் தான் அவருடைய மார்க்கே இருக்கும் டோட்டலாக. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 250க்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால 68% ஒரு பர்சன்டேஜில் வந்து ரேங்க்கில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி 60% மார்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து பேர் வந்து வந்திருக்கு. அதேமாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 65 பாருங்களேன், புதுக்கோட்டை டிவிஷனில் வந்து 253வது நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு போய் சொல்லிட்டு போயிடலாம், ஏதோ நீங்கள் வந்து மோட்டிவேஷனலாக பேசுகிறீங்க, அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்.
அந்த மாதிரி இங்கே வந்து கிடையாது. இங்கே நடக்கக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சது 98 97க்கு மேலே யாரெல்லாமே மார்க் எடுத்திருக்கீங்களோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலுமே ஏன்னா இப்போ 4th ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபில்டர் ஆகி வர்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. இந்த 4th வரக்கூடியவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபில்டர் ஆகி அப்படியே அவங்கள வந்து கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, இவங்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ஃபுல்லாக டெப்த் வரைக்கும்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே டக்குன்னு எடுத்து மூவ் பண்ணி போட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 65.4% 10th மார்க் எடுத்திருக்காங்க அவங்களுக்குலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 98, 97, 89 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி உங்கள் பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு லேட்டஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிசல்ட்டை பற்றி நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.